பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இந்த நாளிலும் இந்த அருமையான ஜூம் மீட்டிங் கனடாவுடைய எழுப்புதலுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 3 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை பார்க்கும்போது இலங்கையில ஒரு எழுப்புதல் வரும்படியாகவும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பொறுப்படுத்தி நடத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து அதற்குரிய இந்த பிரயாசத்தினுடைய பலனை தேவன் தருவார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து சொல்வோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, மறைபொருளை வெளிப்படுத்துவீராக. சத்தியங்களை கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி நடப்பதற்கு தேவன் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து, ஆண்டவரே கீழ்ப்படிதல் ஆவியை தந்து, கர்த்தாவே இந்த நாட்களிலே ஒரு எழுப்புதல் தேசத்தில் வருவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு, அதை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதன்படி செயல்படுவதற்கு தேவன் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த கனடா தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது உங்களுடைய முயற்சி நிச்சயமாய் வெற்றி கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு தேசத்துல எழுப்புதல் வர வேண்டும் என்றால், இப்பொழுது நான் கொடுக்கிற இந்த சத்தியம் கனடா தேசத்துக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தேசத்திலும், குறிப்பாய் ஒரு தேசத்துல ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால், உலகம் முழுக்க ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாகவே இந்த உலகத்துல பல கட்டங்களிலே ஆவிக்குரிய ரீதியில பல எழுப்புதல்கள் வந்திருக்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல நடந்த எழுப்புதல் உண்மையாகவே ஒரு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு எழுப்புதல் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 12 சீசர்கள் இன்னும் சுமார் 120 பேர் மேல் வீட்டால இருக்கும்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு உலகம் முழுக்க போய் ஒரு எழுப்புதலின் ஊழியத்தை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு முன்பாக அந்த தேசத்துல, இஸ்ரேல் தேசத்துல, எருசலேம் பட்டணத்துல அந்த எழுப்புதல் தொடங்கி அது உலகம் முழுக்க பரவியதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே, அந்த 12 சீசர்கள் ஆரம்பித்த அந்த ஊழியத்தின் நாட்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து எப்படி அந்த எழுப்புதல் அப்படி வந்தது, எப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து பார்த்து அதை அப்படியே நாம் ஃபாலோ பண்ணினா நம்முடைய தேசத்திலும் அது சாத்தியம் என்பது நிச்சயம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எழுப்புதல் அப்படி நல்லா ஒண்ணும் இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, இத்தனை வருஷமா நாம ஜெபம் பண்றோம், எதுவுமே அப்படி பெருசா எழுப்புதல் சொல்ற மாதிரி நடக்கலையே என்றெல்லாம் சில பேர் நாம் நினைக்கலாம். ஆனால் உண்மையாகவே அந்த காலத்தில் அது சாத்தியம் என்றால் இந்த காலத்திலும் அது சாத்தியம்தான். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை செய்வதில்லை, அதுதான் பிரச்சனை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 42வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இதிலிருந்து சில காரியங்களை எங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாரும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். திரும்ப கடைசி வரை வாசிக்கிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இதுக்கு பேருதான் எழுப்புதல்னு சொல்றோம். இன்னைக்கு நம்முடைய சபைகளில ரட்சிக்கப்படுற புதிய ஆத்துமாக்களை எப்ப நம்ம கேட்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் எழும்பி நில்லுங்க, அதாவது மன்னிக்கவும், புதுசா வந்தவங்க எல்லாம் எழும்பி நில்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். புதுசா யாரெல்லாம் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு 10 பேர் எழும்பி நிற்பாங்க, ஒரு 5 பேர் எழும்பி நிற்பாங்க.
இப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரத்தில் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே புதிதாக 2 பேர், ஒருத்தர் அல்லது 5 பேர் இப்படி சபையில சேர்க்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுவும் சபையில அவங்க சேர்க்கப்படுறது இல்ல. சபைக்கு வர்றாங்க, அவ்வளவுதான். சபையில சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த பைபிள்ல இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? சபையில் சேர்த்து கொண்டு இவங்க என்ன செய்தாங்க? தினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப பாருங்க, சபையில ஜனங்கள் ரட்சிக்கப்படுறவங்க தினமும் சேர்க்கப்பட்டு வருகிறார். அப்படின்னா சும்மா வந்துட்டு போகல. இன்னைக்கு நம்ம சபையில புதுசா வர்றவங்க வாரத்துல ஒரு 2 பேர் 5 பேர் அப்படி வருவாங்க. அதுவும் நிலைச்சு நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. வந்துட்டு அடுத்த கிழமை வரமாட்டான். ஆனா பாருங்க, இந்த நாட்களில சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது முக்கியம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நடந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 1000 பேர், 2000 பேர், 3000 பேர், 5000 பேர். இப்ப பாருங்க, பெந்தகோஸ்து நாளில பேதுரு இருந்து பிரசங்கம் பண்ண பொழுது அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஜனங்கள் என்ன செய்தாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. அன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேதத்துல பாக்குறோம், கிட்டத்தட்ட 3000 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது, அவன் தேவாலயத்துக்கு போகும்போது வழியில உட்கார்ந்திருந்த ஒரு முடவன் அவனை இயேசுவின் நாமத்துல எழுப்பி விட்டு அவனை வைத்துக் கொண்டு பிரசங்கம் பண்ணினார். அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேல என்ன செய்தாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப ஒரே சமயத்துல 2000, 3000, 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டு வந்தார்கள். அப்ப பிரியமானவர்களே, தொடர்ந்து சபை நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தினமும் சபையில சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு, ஆசையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இது மாதிரி ஒரு சம்பவம் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நடக்காதா? இன்றைக்கு நம்முடைய சபைகளில் நடக்காதா? கண்டிப்பாய் நடக்கும். நம்முடைய அந்த காலத்திலேயா, இந்த காலத்துல சாத்தியம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. நிச்சயமாய் இன்றைய நாட்களிலும் இது சாத்தியம் என்பது உறுதி. ஆக இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில சேர்க்கப்பட்டு வந்ததுக்கு என்ன காரணம்? அதை நாம் கண்டுபிடித்து நாமும் செய்தால் நிச்சயமாய் நம்முடைய சபைகளிலும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சும்மா வந்து போகிறவர்கள் அல்ல, ஒரு கிழமை அல்லது ஒரு வாரம் வந்து விட்டு ஓடுகிறவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டு சபையில அனுதினமும் சேர்க்கப்படுகிற ஒரு காலம், அதான் எழுப்புதலின் காலம். அது நிச்சயமாய் நம்முடைய சபைகளிலும் நம்முடைய தேசத்திலும் நடக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. சரி, இதுக்கு முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுல 46வது வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. ஒருமனப்பட்டவர்களாய், இந்த ஒருமனத்தை குறித்து நிறைய சத்தியங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுமே ஒழிய, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஒருமனத்தை குறித்து நம்ம என்ன செய்யறது இல்ல, அதை ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த ஒருமனத்தை நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி கடைபிடிக்கணுமோ அப்படி நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் உண்மை. சரி, என்ன அது ஒருமனம்னா என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேரு ஒருமனம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்தோத்திரம், ஒருமனம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, சில பேர் கூடி இருக்கிறது, ஒன்னா இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு 10 பேர் ஒன்னா இருக்கிறது, 10 பேர் கூடி இருக்கிறது, அல்லது ஒரு 50 பேர் ஒன்னா இருக்கிறது, 50 பேர் கூடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறாங்க. ஒரு மனம்னா சும்மா ஒரு கொஞ்சம் பேர் ஒன்னா இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் அல்ல. அது ஒரு கூட்டம். ஒரு மனம் சொல்ல முடியாது, அதுக்கு பேர் ஒரு கூட்டம். ஒரு மனம் என்ற அர்த்தம் அல்ல. நிறைய பேர் இன்னைக்கு அதான் நினைக்கிறாங்க, ஒரு 50 பேர் ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மனமா இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு மனமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு மனம் என்பது ஒரு கூட்டம் கூடுகிற கூட்டம் அல்ல. இங்க ஒரு மனம், இருதயம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த 10 பேருடைய எண்ணமும் ஒரே எண்ணமா இருக்கும். அந்த 10 பேருடைய கருத்தும் ஒத்து போகணும். அந்த ஒரு இடத்துல 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த 100 பேருடைய கருத்தும் ஒத்து போய் அந்த காரியத்தை செய்யணும். ஒரு இடத்துல 1000 பேர் இருந்தாங்கன்னா அந்த 1000 பேரும் ஒத்து போய் ஒரு காரியத்தை செய்யணும். அதுக்கு பேர் தான் ஒரு மனமே ஒழிய, ஒரு இடத்துல ஒரு 1000 பேர் இருந்தாங்கன்னா, அடே அப்பா இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு நினைச்சீங்கன்னா கஷ்டம். ஏன், ஒரு குடும்பத்திலே எடுத்துங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு குடும்பத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஒரு கூரைக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க ஒரு மனம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதை விட சேர்ந்து வாழ்கிற ஒரு இடத்த நீங்க சொல்ல முடியாது. ஒரு வீட்டுக்குள்ள இரவும் பகலும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு மனமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ குடும்பத்துல ஒரே குடும்பத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள, ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்ல, ஒரு மனம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரியா? ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், ஒரு விசிட் போயிருந்தேன். அப்ப விசிட் போன போது அவங்க ரொம்ப கொஞ்சம் வயதானவங்க,
அவங்க உண்மையிலேயே எங்க பார்த்தாலும் ஒரு புதுசா ஆன ஜோடி மாதிரி தான் போவாங்க எங்க போனாலும். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா திருமணமாகி இவ்வளவு ஒரு ஒற்றுமையா ஒரு புதுசா திருமணம் ஆன ஜோடி மாதிரி தான் எல்லா பக்கம் போறாங்க, வர்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அவங்கள பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு. அவ்வளவு ஒற்றுமையா, அந்யோன்யமா, அன்பா, பாசமா அப்படி இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு விசிட் போயிருந்தேன். போய் பார்த்தா உள்ள போனோனே அந்த அம்மா ஒரு காஃபி கொண்டாந்து குடுத்தாங்க. குடிச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஐயா காஃபி கொண்டு வந்து குடுத்தாரு. சரி அதையும் குடிச்சுட்டேன். கொஞ்ச நேரம் ஆன உடனே, "ஐயா சாப்பிடுற நேரம் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஒரு 2 தோசை சுட்டு கொண்டு வந்து குடுத்தாங்க. சாப்பிட்ட உடனே இந்த ஐயா ஒரு 2 தோசை சுட்டு கொண்டு வந்து குடுத்தாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம். என்ன இந்த வீட்ல எல்லாம் 2 2 வருதே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க அந்த ஐயா, "நாங்க தனித்தனியா சமைக்கிறோம் ஐயா" அப்படின்னு. நான் கேட்டேன், "என்னய்யா அது? வெளியில போனா புதுசா கல்யாணம் ஆன ஜோடி மாரி எல்லா பக்கம் போறீங்க, வர்றீங்க. வீட்டுக்குள்ள தனித்தனியா சமையல்னு சொல்றீங்க. சரி இது எவ்வளவு நாளா இப்படி நடக்குதுன்னு கேட்டேன். அது சும்மா ஒரு 20 வருஷமா அப்படின்னாரு. அடப்பாவிகளா! 20 வருஷமா தனித்தனி சமையல். கேட்டா எங்களுக்குள்ள ஒத்து போகல. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரே குடும்பத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. வெளியில போனாலும் ஒண்ணா தான் போவாங்க, வருவாங்க. இப்படி எத்தனை குடும்பத்துல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒன்றா இருக்கிறதுனால ஒரு மனம் என்ற அர்த்தம் அல்ல. ஒரு சபைக்குள்ள 1000 பேர் இருந்தா ஒரு மனமா இருக்க ஒரு எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால ஒரு மனம் என்ற அர்த்தம் அல்ல. ஒரு மனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் ஒரே கருத்தை உடையவர்களா இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே முக்கியமா இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, எல்லாருக்கும் ஒரே தரிசனம் இருக்கணும். இந்த காரியத்த தான் நம்ம செய்வோம். வேற எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. ஒத்த கருத்தை உடையவர்களாய், ஒரே ஒரு தரிசனத்தை வைத்து பிடித்துக்கொண்டு அதற்காக செயல்படுகிறார்கள் என்று சொன்னால், அதற்கு பேர் தான் ஒரு மனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த நாட்கள்ல ஒரு எழுப்புதல் வந்ததற்கு உண்மையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு இருந்த ஆதி அப்போஸ்தலர் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அது அந்த காலத்துல சீஷர்கள் எல்லாம் அவ்வளவு வல்லமையா இருந்தாங்க. முடவர்களை எழுப்புனாங்க, குருடருடைய கண்களை திறந்தாங்க, செத்தவர்களை உயிரோடு எழுப்புனாங்க. அதனால ஊழியக்காரர்கள் அன்றைக்கு வல்லமையாய் வரங்களை செயல்படுத்தினதுனால தான் அன்றைக்கு அந்த எழுப்புதல் வந்தது அப்படின்னு சொன்னா, அது நான் பிழை என்று தான் சொல்லுவேன். அதுவும் ஒரு காரணம். அதுவும் ஒரு காரணமே ஒழிய, அது மட்டும்தான் ஒரு காரணம் என்று சொல்ல முடியாது. உண்மையை சொல்லப்போனால், ஆதி அப்போஸ்தலர் கால எழுப்புதலுக்கு விசுவாசிகள் மிக, மிக, மிக முக்கிய காரணம். ஏனென்று சொன்னால், அந்த ஊழியக்காரர்கள் கூட அப்படி வல்லமையாய், வரங்களாய் செயல்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 30ஆம் வசனத்துல எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. என்னன்னு, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்ப பாருங்க, விசுவாசிகள் அதுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரர்களை வல்லமையா பயன்படுத்தும், அக்கினியா பயன்படுத்தும். அப்ப இவங்க சேர்ந்து ஜெபிச்ச ஜெபம்தான் அந்த அப்போஸ்தலர்களை வல்லமையாய் பயன்படுத்தினது. ஆக ஊழியக்காரர்கள் மட்டும் இதுக்கு காரணம் என்று சொல்ல முடியாது. ஊழியக்காரர்களுடைய வரங்கள் மட்டும் இதுக்கு காரணம் என்று சொல்ல முடியாது. விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த கிரியைகளை செய்கிறார்கள். அப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, எல்லா விசுவாசிகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து ஒரே ஒரு தரிசனத்திற்காக நாம் பாடுபட்டால், முயற்சி எடுத்தால், செயல்பட்டால் நிச்சயமாய் ஒரு எழுப்புதலை அடைய முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆக எதை செய்தாலும் ஒரு மனமா அவங்க செய்யறாங்க. இந்த அதிகாரத்தை, இதுக்கு பிறகு வருகிற அதிகாரத்தை எல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஜெபம் பண்ணினாலும் ஒரு மனமா ஜெபம் பண்றாங்க, ஆராதிச்சு துதிச்சாலும் ஒரு மனமா ஆராதிக்கிறாங்க, அப்பம் வீடுகள் தோறும் பிற்கிறாங்க, அதுவும் ஒரு மனமா செய்யறாங்க, சுவிசேஷத்தை போய் சொன்னாலும் எல்லாம் எல்லாம் ஒரே தரிசனம். இந்த எல்லா விசுவாசிகளுக்கு இருந்த, ஊழியக்காரர்களுக்கு இருந்த ஒரே தரிசனம் என்ன தெரியுமா? சபை வளரணும், சபை பெருகணும், இயேசுவை ஜனங்க ஏற்றுக்கொள்ளணும், உண்மையான ரட்சிப்பு அடையணும். இதுதான் அவங்களுடைய ஒரே எண்ணம். இதுதான் அவங்களுடைய ஒரே தரிசனம். அது வேற எல்லாம் மறந்துட்டாங்க. வேற எல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கூட வித்து, தங்களுடைய எல்லா ஆஸ்திகளை எல்லாம் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்ததுக்கு காரணம், எல்லாத்துக்கும் ஒரே எண்ணம் தான், ஒரே குறிக்கோள், ஒரே லட்சியம், ஒரே நோக்கம், ஒரே தரிசனம். என்னது? தேசம் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் தேசத்துல வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னாலும் அங்க தயார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, எதை செய்தாலும் ஒரு மனமா செய்தாங்க. ஜெபம் பண்ணாலும் ஒரு மனம், ஆராதிச்சாலும் ஒரு மனம், எல்லாத்தையும் வித்து கொண்டாந்து கொடுத்தாலும் அது எல்லாரும் ஒரு மனமா. அதுலயும் ஒரே ஒருத்தர் அனனியா சப்பீரால் மட்டும்தான் அந்த கூட்டத்துல ஒரு மனம் இல்லாம செய்தாங்க. மத்தவங்க எல்லாருமே
ஒரு மனத்தோடு எல்லா காரியத்தையும் செய்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு சபைகளில ஒத்த கருத்துடைய விசுவாசிகளாய் நம்ம இருக்கிறோமா? ஒரே தரிசனம் உள்ள ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு நம்ம செயல்படுகிறோமா? தயவு செய்து யோசிங்க. இன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு நம்முடைய தரிசனம் என்ன? இன்னைக்கு வருகிற பிரசங்கங்களும் அப்படி ஆகிவிட்டது. எல்லா பிரசங்கமும் ஆசீர்வாதத்தை குறித்தும், செழிப்பை குறித்தும், கிருபையை குறித்தும், இதெல்லாம் இதெல்லாம் அவசியம். ஒரு மனுஷனுக்கு செழிப்பு அவசியம், ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் அவசியம், ஒரு மனுஷனுக்கு கிருபை அவசியம். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் 100% அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் உலகத்துல வாழும்போது நம்ம கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கர்த்தர் நமக்கு தருவார். தேவனை நோக்கி பார்க்கிற ஜனங்களுக்கு கண்டிப்பாய் நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு சாட்சியா, பரிசுத்தமா, உண்மையா இருந்தா உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூரண ஆசீர்வாதம் வந்தே தீரும். நீங்க ஜெபத்துல உண்மையா, ஆராதிக்கிறதுல உண்மையா, பரிசுத்தத்துல உண்மையா, எல்லாத்துலயும் உண்மையா இருந்தா பரிபூரண ஆசீர்வாதம், செழிப்புங்கிறது தானாக வரும். பட் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அவர்களுடைய தரிசனம் என்ன? அவர்களுடைய நோக்கம் என்ன? எல்லாம் ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் பிளெஸ்ஸிங், கிரேஸ் கிரேஸ், செழிப்பு, இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அப்ப நம்முடைய தரிசனம் எல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு. உலகத்துல நல்லா இருக்கணும், உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கணும், உலகத்துல வீட்டை கட்டணும், பங்களா கட்டணும், காரை வாங்கணும், உலகத்துல ஒரு நல்ல வேலை, குடும்ப சந்தோஷம், ஜாலி. நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய தரிசனம் என்ன? ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எழுப்புதல் வந்ததுக்கு காரணம், அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில சேர்க்கப்பட்டதுக்கு காரணம், அவங்களுடைய சிந்தனை வேறு மாதிரி இருந்தது, அவர்களுடைய நோக்கம் வேறு மாதிரி இருந்தது. சிந்தனை வேறு மாதிரி இருந்தது மட்டுமல்ல, அத்தனை பேருடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருந்தது. அவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமான சிந்தனை, ஒரே விதமான நோக்கம் இருந்தது. என்னது? சபை வளர்ந்தா போதும், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டா போதும், தேவ நாம மகிமைப்பட்டா போதும், இந்த தேசம் எழுப்புதலை அடைந்து தேவ ராஜ்யத்துக்கு ஜனங்கள், அதுக்கு நாங்க என்ன செய்யணும், அத்தனையும் நாங்க செய்ய தயார் என்று எல்லாருக்குள்ளே ஒரே விதமான கருத்து, ஒரே விதமான இருந்து. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆசீர்வாதத்தை நோக்கி, செழிப்பை நோக்கி, கிருபையை நோக்கி மட்டுமே நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்து விட்டு போய்விடக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உயிர் வாழ்வதற்கு மிக 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 அவசியம். ஆனால் நம்முடைய இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை மாறிவிட்டது, கிறிஸ்தவருடைய நோக்கம் மாறிவிட்டது, கிறிஸ்தவருடைய லட்சியம் மாறிவிட்டது. இந்த உலகத்துல ஆசீர்வாதம் இருக்கணும், இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போகணும் தான் நினைக்கிறாங்களே ஒழிய, அடுத்த கட்டம் நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம இதெல்லாம் நமக்கு செய்வார். விடுதலை, சுகம், பலன், ஆசீர்வாதம் எல்லாம் தருவார். ஆனா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். என்ன அடுத்த கட்டம்? இந்த தேசம் ரட்சிக்கப்படணும், சபைகள் பெருகணும், ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், உயிரோட ஜனங்கள் பாதாளத்தில் இறங்குவதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், என்னுடைய பங்கு என்ன என்று ஜனங்கள் சிந்திக்கிறது இல்லை. ஆனா ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய சபைகள் இருக்கிற விசுவாசிகள் எப்போ ஒரு ஆத்துமாதாயத்துல இறங்குவாங்க தெரியுமா? சபைக்கு வந்து ஒரு ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் வரைக்கும் அவங்க விடுதலைக்கே நேரம் சரியா போகும். அப்புறம் ஒரு ஒரு ஏன்னா அவங்க வியாதி சுகமாகணும், அவங்க கடன் அடையணும், அல்லது அவங்க பிரச்சனை தீரணும். ஒரு சபைக்கு வந்த பிறகு அதுக்கே 1 வருஷம், 2 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம், 4 வருஷம் ஆசீர்வாதம் பெருகணும். அப்புறம் ஒரு 5, 6 வருஷம் கழிச்சுதான் ஒரு ஒரு நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு ஆத்துமாதாயம் செய்யலாம், மத்தவங்கள சபைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி நினைப்பாங்க. ஆக ஒரு விசுவாசி சபைக்கு வந்து எப்ப ஆத்துமாதாயம் செய்வாங்கன்னா, அவங்க விடுதலை அடைஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில முன்னேறின பிறகு, ஒரு கட்டத்துல நல்ல ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் அப்புறம் போய் ஆத்துமாதாயங்கள்லாம் போவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷம் எடுத்துரும். ஆனா ஆதி அப்போஸ்தலர் காலத்துல விசுவாசிகள் எப்போ ஆத்துமாதாயம் செய்தாங்க அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்ட உடனே அடுத்த நாளே அவங்க வந்து சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கூடி தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து, ஓஹோ ஊழியம் நடக்கணுமா, அதுக்கு பணம் வேணுமா, ஓகே நாங்க தர்றோம்னு சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் வித்து கொண்டாந்து கொடுத்து ஊழியத்தை நடத்துங்கய்யான்னு சொல்லி சபைக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு தங்களுடைய சொத்துக்களை கொண்டாந்து வித்து கொண்டாந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கல. சபைக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு தேசத்துக்காக கூடி ஜெபிக்கல. சபைக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு எல்லாரும் சுவிசேஷம் சொல்ல புறப்படல. வந்த அடுத்த நாளே, அதுதான் ஆச்சரியம், உடனடியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அடுத்த நாளே அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தனக்காக அல்ல, ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மீனிங்ஸ் தேசத்துக்காக, ரட்சிப்புக்காக. அடுத்த நாள் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த நாள் தங்களுடைய இதெல்லாம் வித்து கொண்டு வந்து தேவனுடைய பாதத்துல வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப பாருங்க, அந்த அப்போஸ்தலருடைய மனநிலை வேற, அந்த அன்றைக்கு இருந்த சீசர்கள், அன்றைக்கு இருந்த விசுவாசிகளுடைய மனநிலை வேற, இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுடைய மனநிலை வேற. நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய லட்சியம் என்ன? இன்னைக்கு நம்ம
ஊழியர்களும் நம்ம செய்யற தவறு என்ன அப்படின்னா, விசுவாசிகளை இந்த நோக்கத்துக்கு நேராய் திருப்புவதை விட்டுவிட்டு வெறும் ஆசீர்வாதத்திற்கும் செழிப்புக்கும் கிருபைக்கு நேராக மட்டுமே ஜனங்களை திருப்பி கொண்டிருக்கிறோம். இதுவும் ஊழியர்கள் செய்கிற பெரிய தவறு. நம்ம அதுவும் வேணும், அதுதான் பேசிக் அடிப்படை. அதுக்கு பிறகு ஜனங்களை ஆத்தும ஆதாயம் செய்ய சொல்லி திருப்பணும். தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படும்படி அவங்களுடைய அவங்களுடைய எண்ணங்களை திருப்பணும். அது ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஆக பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பாத்தீங்கன்னா ஒத்த கருத்தை உடையவர்களாய், ஒரு மனப்பட்டவர்களாய், ஒரே தரிசனம் உடையவர்களாய். அது என்ன ஒத்த கருத்து? அதுதான் முக்கியம். எல்லாரும் ஆசீர்வாதம் மட்டும் வரணும், எல்லாருக்கும் செழிப்பு வரணும், இது மட்டும் இல்ல அவங்க நோக்கம். அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய தரிசனம், சபைகள் பெருகணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அனுதினமும் சபையில ஜனங்கள் சேர்க்கப்படணும், ஜனங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படியாவது தேவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். இதுதான் ஒரு நோக்கம், இதுதான் அவங்களுடைய எண்ணம். இந்த எண்ணம் எல்லாரிடத்திலும் இருந்தது. அதான் முக்கியம். இன்னைக்கு சபையில பாத்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இந்த ஆத்தும பாரம் இருக்கிறது. சபைக்கு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு இல்ல. அதான் பிரச்சனை. சபை வளராம இருக்கிற காரணம் என்ன? முதலாவது நம்முடைய நோக்கம் தவறு, சிந்தனை தவறு. ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமே நம்முடைய நோக்கம் போய்விட்டது. இது முதலாவது. 2வது, அப்படியே ஆத்தும பாரம் இருந்தாலும் ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது, எல்லா இடத்திலும் இல்லை. அது 2வது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு 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 குறைவு அது நம்முடைய சபைகள்ல. ஆனா ஆதி அப்போஸ்தலர் கால சபைகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் ஆசீர்வாதம், இது உலகத்து பிரகாரமான ஒரு விடுதலைக்கு மட்டுமல்ல, அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணுங்கிற நோக்கத்துல எழும்பி அவர்கள் செய்தார். இது 1-2 பேருக்கு மட்டும் இல்ல. சபையில 500 பேர் வந்தா அந்த 500 பேருக்கு அந்த அந்த தாகம், 1000 பேர் வந்தா 1000 பேருக்கு தாகம், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்ட அத்தனை பேருக்கு அந்த தாகம். ஆச்சரியம். ஒரு சமயத்துல சபை உடைக்கப்பட்டு, சபையை பிரிக்கப்பட்டு பல தேசங்களுக்கு மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை சுற்றி திரிந்து சொன்னார்கள். அப்ப பாருங்க, அவங்க நோக்கமெல்லாம் என்ன? எல்லா பக்கம் அந்த சுவிசேஷத்தை சொல்லணும். ஆக பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய சிந்தனை மாறணும். 2வது, அந்த சிந்தனை எல்லாருக்கும் வரணும். சபையில சும்மா 5 பேருக்கு 10 பேருக்கு வந்தா போதாது, சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த சிந்தனை வரணும். இந்த ஒரு மனத்தோடு செயல்பட்டா நிச்சயமாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேசத்துல ஒரு மாபெரும் எழுப்புதல் இந்த காலத்திலும் சாத்தியம், சாத்தியம், சாத்தியம் என்பது உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் அந்த காலத்துக்கு ஒத்து வரும், இந்த காலத்துல எல்லாம் டெக்னாலஜி மாறிடுச்சு அல்லது ஜனங்களுடைய மனநிலை மாறிடுச்சு, 1008 சாக்கு போக்கு சொல்லி இந்த காலத்துல அது முடியாதுன்னு நினைப்பாங்க. என்ன மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அன்றைக்கு அந்த ஆதி அப்போஸ்தலர்களை கொண்டு, விசுவாசிகளை கொண்டு கர்த்தர் செய்வாரானால் இன்றைக்கும் நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். அவர் இன்றைக்கு நம்முடைய வல்லமை குறையல, அவருடைய அன்பு, அவருடைய தரிசு எதுவுமே குறையல. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, முதலாவது நம்முடைய நோக்கத்தை மாற்றுவோம், நம்முடைய லட்சியத்தை மாற்றுவோம், நம்முடைய தரிசனத்தை மாற்றுவோம். 2வது, எல்லாருக்குள்ளும் அந்த தரிசனம் வரட்டும். எல்லாருக்குள்ளும் அந்த தரிசனம், ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில சேர்க்கப்படணும், ஆத்தும ஆதாயம் செய்யணுங்கிற அந்த தரிசனம் எல்லாருக்குள்ளும் வந்தாதான் முடியும். சும்மா 1-2 பேர் மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு, 10 பேர் கூடி கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் அந்த குறிப்பிட்ட 10 பேர் தான் சபைக்கு வருவாங்க, எப்ப பார்த்தாலும் 10 பேர் தான், எப்ப பார்த்தாலும் ஆத்துமா ரட்சிங்க, ஆண்டவரே தேசத்தை ரட்சின்னு கதறிட்டு கிடப்பாங்க. மீதி எல்லாம் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கறதும், தொழிலை பார்க்கறதும், குடும்பத்தை பார்க்கறதும். இப்படி இருந்தா எப்படி எப்படி தேசம் ரட்சிக்கப்படும்? அதனால இந்த ஆத்தும பாரம் என்கிற தரிசனம், தேவ ராஜ்யத்தை கட்டணுங்கிற தரிசனம் 1-2 பேருக்கு வந்தா பத்தாது. இன்னைக்கு உண்மையிலேயே வேதனையோடு சொல்றேன், ஒவ்வொரு சபைகளிலும் குறிப்பிட்டவங்க ஒரு 10 பேர் 20 பேர் செலக்ட் பண்ணலாம். அவங்க மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் வந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்க மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் மட்டும்தான் உலகை போய் ஒரு 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 சபையில பொறுக்கி எடுக்கலாம், விரல் விட்டு எண்ணலாம். அவங்க மட்டும்தான் திரும்ப திரும்ப தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்கதான் போய் வெளியில சுவிசேஷம் சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துல ஒரு சபையை நீங்க காட்டுங்க. இந்த உலகத்துல ஒரு இந்த சபையார் எல்லாரும் ஆசீர்வாதத்தை நோக்கி போறாங்க, சந்தோஷம். செழிப்படைஞ்சிட்டாங்க, சந்தோஷம். விடுதலை அடைஞ்சிட்டாங்க, சந்தோஷம். இப்ப எழும்பிட்டாங்க, எழும்பி எல்லா பக்கம் போய் ஊழியம் செய்யறாங்க, சுவிசேஷம் சொல்றாங்க, ஜெபிக்கிறாங்க. சபையில் இருக்கிற அத்தனை பேர் இந்த வேலை செய்யறாங்கன்று சொல்லக்கூடிய ஒரு சபையை இந்த உலகத்துல நீங்க காட்ட முடியுமா? ஆனா ஆதி அப்போஸ்தலர் இந்த சபை அப்படி இருந்தது. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த சபை அப்படி இருந்தது. அத்தனை பேரும் ஜெபிக்கிறவர்களா இருந்தார்கள். அத்தனை பேரும் ஆத்துமபாரம் உள்ளவர்களா இருந்தார்கள். அத்தனை பேரும் போய் சுவிசேஷம் சொல்லுவர்களா இருந்தார்கள். அத்தனை பேரும் தங்களுடைய சொத்துக்களை கொண்டு வந்து வித்து தேவருடைய பாதத்துல ஊழியத்திற்கு தேவையான பணமா இந்தா கொடுக்கிறேன், செய்யுங்க, ஊழியத்தை செய்யுங்க, சபையை கட்டுங்க என்று எல்லாருமே அந்த தரிசனம்.
இன்றைக்கு உலகத்துல நம்ம விசுவாசிகள் அப்படி இல்லை என்றால் தயவு செய்து மாறுங்கள். நீங்க அப்படி இல்லைன்னா ஏதோ 10 அந்த தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற அந்த கூட்டத்தோடு போய் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க ஆமென். சோ முதலாவது ஒருமனப்பட்டாராம். பிரசங்கில 4ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல 9வது வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். நல்லா திரும்ப வாசிக்கிறேன். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்கள் பிரயாசத்தினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் ஒருத்தன் பிரயாசப்படுறதை விட 2 பேர் சேர்ந்து, 5 பேர் சேர்ந்து, 10 பேர் சேர்ந்து, 100 பேர் சேர்ந்து, 1000 பேர் சேர்ந்து ஒரு காரியத்துக்காக பிரயாசப்பட்டா, முயற்சி எடுத்தா அதுக்கு நல்ல பலன் கிடைக்குமா. அப்ப ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில சேர்க்கப்பட்டதுக்கு காரணம், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு காரணம், ஒருத்தனா உட்கார்ந்துக்கிட்டு அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இல்ல, ஒரு பேதுரு மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு, ஒரு 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 யாக்கோபு மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இல்ல, 12 சீசர்கள் மட்டும் உட்கார்ந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இல்ல. அச்சக்கணக்கு ஒரு பாருங்க, ஒரே சமயத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இன்னொரு சமயத்துல 5000 பேர், சும்மா 2 நாள்ல 8000 பேர். இப்படி ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க, அந்த சபையை எத்தனை 1000 பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி. அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு பிரயாசப்படுறாங்க. அப்ப பாருங்க, இன்னைக்கு தேசத்துல கொஞ்சம் பேருக்கு ஆத்தும பாரம் இருந்தா வேலைக்கே ஆகாது. சும்மா கொஞ்சம் பேர் மட்டும் சபையில 50 பேர் 100 பேர் மட்டும் ஆத்தும பாரம் உள்ள இருந்தா வேலைக்கு ஆகாது. ஒரு சபையில 5 பேர் 10 பேர் மட்டும் தினந்தோறு தேசத்துக்காச்சும் எல்லாரும் எழும்பணும், சபையே மாறணும், அத்தனை பேருக்கு ஒரே தரிசனம், ஒரே எண்ணம் வரணும். அப்ப பாருங்க, ஒண்டியா இருந்து பிரயாசப்படுவதை விட இருவர் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் கூடி பிரயாசப்பட்டால் அதற்கு நல்ல பலன் உண்டு. நல்ல ரிசல்ட் வேணுமா? எல்லாம் சேர்ந்து பிரயாசப்படணும். எல்லாரும் சேர்ந்தாதான் அங்க ஒரு பெரிய பிரயாசத்தை நமக்கு பார்க்க முடியும். ஆக ஒரு பெரிய ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம், எல்லா சபையா லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து ஆராதிக்கணும், சபையை லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து ஜெபிக்கணும், இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களும் புறப்படணும் சுவிசேஷம் சொல்ல. வேற வழி இல்லை. விசுவாசிகளை நம்ம ஊழியர்கள் தான் உருவாக்கணும், தூண்டணும், டியூன் பண்ணணும். விசுவாசிகளும் மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, எப்போ ஆசீர்வாதம் கொடுப்பாரு, அதை வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்க கூடாது. எழும்பணும், போகணும், தேசத்துக்குள்ள போய் கலக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ எல்லாரும் தயவு செய்து ஒருமனப்படும் போதுதான் அங்க அற்புதங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாம் ஒண்ணு சேரணும், ஒரே தரிசனத்தோட ஒண்ணு சேரும் போதுதான் அங்க ஒரு பெரிய எழுப்புதல பாக்குறோம். ஒரு தீய பாருங்க, ஒரு நல்ல எரியணும்னு சொன்னா ஒரு விறகு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஒரு மிகப்பெரிய ஒரு தீ வரணும், மிகப்பெரிய ஒரு அக்கினி போன்ற எழுப்புதல் வரணும்னா அந்த தீ கூட நிறைய விறகு வைக்கணும். 10 விறகு, 20 விறகு, 50 விறகு, 100 விறகு வைக்கணும். அப்படி அதிகமாய் விறகுகளை வைக்கத்தான் அது ஒரு மாபெரும் தீயா மாறுது. இப்ப காட்டு தீ அமெரிக்காவுல மற்ற இடங்கள் எல்லாம் பாருங்க, மாத கணக்கா எரிந்து கொண்டிருக்கிறத அணைக்க முடியல, பிளைட்ல போய் மருந்துகளை தூவுறதா சொல்றாங்க. இது எப்படி உருவாச்சு? இவ்வளவு பெரிய ஏக்கர்ஸ்ல தீ எப்படி உருவாச்சு? ஒரு மரம் எரிஞ்சுதா? 2 மரம் எரியறதுனாலயா? 10 மரம் எரியறதுனாலயா? லட்சக்கணக்கான மரங்கள் ஒன்றாய் சேர்ந்து எரிகிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டு தீய பாக்குறோம். அதான் எழுப்புதல் நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெருமழை எப்ப வருது? ஒரு கொஞ்சோண்டு மேகத்தை வச்சுக்கிட்டு மழை, பெருமழை வராது. ஸ்தோத்திரம். தண்ணியில பைப் ஊத்துற மாதிரி வராது. ஒரு பெருமழை வரணும்னா மேக கூட்டங்கள் ஒண்ணு சேரணும். லட்சக்கணக்கான மேக கூட்டங்கள் ஒண்ணு சேர்ந்தாதான் வானத்திலிருந்து ஒரு பெருமழை வரும், இல்லைன்னா வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பக்கம் நீங்க பாருங்க, எதை எடுத்து பார்த்தாலும் வெறும் வெள்ளம் எப்ப வருது? சும்மா கொஞ்சம் தண்ணினால அது வெள்ளம்னு சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான முறையில் அந்த தண்ணிகள் ஒரு பெரும் தொகையை ஒண்ணு சேர்ந்தாதான், பெரிய அளவு ஒண்ணு சேர்ந்தாதான் அது ஒரு பெரு வெள்ளமாய் மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆக ஒரு 1 2 ஆளு 10 ஆளு ஒரு சபைக்கு உட்கார்ந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சபையே எழும்பணும். அதுக்கு ஊழியர்கள் தயாராகி அவர்களை டியூன் பண்ணுங்க, விசுவாசிகளை டியூன் பண்ணி சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஜெபிக்கிறவங்களா மாறணும், அத்தனை பேரும் ஆத்தும பாரம் உள்ளவங்களா மாறணும், அத்தனை பேரும் சுவிசேஷம் சொல்றவங்களா மாறணும், அத்தனை பேரும் தியாகத்தோட கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களா மாறணும். இதை நான் வேலை செய்யறேன், பிசினஸ் பண்றேன், வேலைக்கே ஆகாது. எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த நெகேமியா அலங்கத்தை கட்டும் போது அந்த கட்டுகிறவர்கள் என்ன செய்தாங்களா? ஒரு கையில அந்த அலங்கத்தை கட்டுற அந்த பொருட்களை வைத்து கொண்டிருந்தாங்க, இன்னொரு கையில ஆயுதத்தை வைத்து எதிரிகளோட போராடுறதுக்கு இன்னொரு கையில ஆயுதம் இருந்ததா. அப்போ ஒரு கையில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அலங்கத்தை கட்டுறாங்க, இன்னொரு கையில ஆயுதத்தை வச்சு போராட. இப்படிதான் ஒரு கையில நம்ம தொழில் வியாபாரம் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னொரு கையில ஊழியம், சுவிசேஷம், ஜபம், ஆத்துமாதாயம் அது இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு
குடும்பம்னா குடும்பம், அதை மட்டும் பார்க்கிறது. ஊழியம்னா அல்லது ஸ்தோத்திரம், தொழில்னா வியாபாரம், அதுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிற ஒரு வட்டம் போட்டு எல்லாமே இருக்கணும். தொழிலை பண்ணிக்கிட்டே, படிக்கிற படிப்பை படிச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே ஊழியத்தை செய்யணும், ஜெபத்தை செய்யணும், தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். சோ பிரியமானவர்களே, அத்தனை தேவ பிள்ளைகளும் எழும்பாவிட்டா தோத்திரம். நாளைக்கு ஒரு சமயம் ஒரு சகோதரி பார்த்து கேட்டேன், ஏன் நம்ம தேசம் ரட்சிக்கப்படலை அப்படின்னு. அந்த சகோதரி சொன்னாங்க, அதுவா ஆண்டவரே ஐயா பிசாசு 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 தேசத்தை கட்டி வச்சிருக்கிறான், இந்த பிசாசு தான். உண்மையா நான் சொல்றேன், பிசாசு சொல்லுவான், அடி பாவி, நீ போய் ஊழியம் பண்ணாம பழிய ஏன் மேல போடுறியா? நானே என் வேலையை டியூட்டி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உன் வேலையை நீ போய் பாரு. நீ சுவிசேஷம் சொல்லாம, நீ ஜெபம் பண்ணாம, நீ ஆத்மாதான் செய்யாம பழிய ஏன் மேல போடுறியான்னு பிசாசே சொல்லுவான். ஒரு தேசம் எழுப்புதலை அடையாமல் இருப்பதற்கு காரணம் பிசாசு அல்ல, விசுவாசிகள் அல்லது தேவ பிள்ளைகள், அது ஊழியக்காரர்கள் எல்லாரையும் சேர்த்தி தான் நான் சொல்றேன். ஒரு தேசம் எழுப்புதலை அடையாமல் இருப்பதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள், பிசாசு அல்ல. பிசாசு 2வது காரணம் தான். முதல் காரணம் தேவ பிள்ளைகள். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை மட்டுமே பார்த்து கொண்டு, தங்களுடைய வேலை தொழில் வியாபாரத்தை மட்டுமே பார்த்து கொண்டு, ஆசீர்வாதம் செழிப்பு கிருபை என்று சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் எழும்பணும். கிறிஸ்தவர்கள் எழும்பி தேவனுடைய ஊழியங்களை செய்யணும், உண்மையை எழும்பி சுவிசேஷங்களை சொல்லணும், ஜெபம் பண்ணணும், ஆராதிக்கணும். சோ நம்ம எழும்பாம பிசாசு மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. உண்மையிலேயே அவனுடைய டியூட்டியை அவன் சின்சியரா செய்யறான். சின்சியரா செய்யறதுல, சுறுசுறுப்பா செய்யறதுல, ரொம்ப தாகத்தோட செய்யறதுல, பாரத்தோட செய்யறதுல பிசாசு சூப்பர் ஆளு. உண்மையிலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பாருங்க, அவனுடைய வேலையை உண்மையா செய்யறான். எத்தனை பேரை பாவத்துக்குள்ள கொண்டு வரணுமோ கொண்டு வர்றான், எத்தனை பேரை பாவத்தை தூண்டணுமோ போய் தூண்டுறான், துரிதமா செய்யறான், வேகமா செய்யறான், சுறுசுறுப்பா செய்யறான். அடடா, பிசாசுகிட்ட இருந்தே நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கணும் போல இருக்கு, கொடுத்த வேலையை எப்படி ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் எல்லாரும் எழும்புங்க, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட எழும்பி கர்த்தருக்காக. முதலாவது ஒரு மனம் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது இப்படி ஒன்றுபட்டு ஒரே தரிசனத்தோடு ஒரே லட்சியத்தோடு 10 பேர் இல்ல, 20 பேர் இல்ல, 1000 சபையில் இருக்கிற அத்தனை பேரும் எழும்பும் போது ஒரு தேசத்துல ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும் என்று பார்க்கிறோம். 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 46 வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46 வசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்துல அனுதினமும் தரித்திருந்து, எப்படிங்க அனுதினமும், அதான் நம்ம கூடிட்டு காட்ட வேண்டிய ஒரு வார்த்தை. அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. எல்லாம் கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் என்ன செய்தார்களாம்? பிரைஸ் தி லார்ட். அனுதினமும் ஜெபம் பண்ணாங்க, அனுதினமும் வந்து துதித்தாங்க, அனுதினமும் போய் சுவிசேஷம் சொன்னாங்க, அனுதினமும் தேவனுடைய பாதத்துல காத்திருந்து. இந்த அனுதினமும் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லியும் தொடர்ந்து. இந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம செய்யறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம எப்படியோ அப்படிதான் தேவன். நீங்க கர்த்தரை தவறா புரிந்து கொண்டிருக்கிறீங்களா? என்னது? அவர் நல்லவர் தான், இரக்கமுள்ளவர் தான், ஆசீர்வதிக்கிறவர் தான், சர்வ வல்லவர் தான். ஆனாலும் நீங்க எப்படியோ அப்படிதான் ஆண்டவர் கிரியை செய்வார். இங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில சேர்க்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? இந்த அனுதினமும் அப்படிங்கிற வார்த்தை 46ஆம் வசனத்திலே வருது, 47ஆம் வசனத்திலே வருது. 47வது வசனத்துல என்ன வருது? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது இந்த 47வது வசனத்துல இது செய்யறது யாரு? கர்த்தர். அனுதினமும் கர்த்தர் சபையில ஜனங்களை சேர்த்து கொண்டு வந்தாராம், ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப இது கர்த்தர் செய்யறார். அப்ப அன்னைக்கு கர்த்தர் செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு ஏன் செய்யல? அன்னைக்கு அனுதினமும் சபையில ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சேர்த்து கொண்டு வருவாரே, ஆனால் அதே கர்த்தர் தானே இன்னைக்கு இருக்கிறாரு, அதே கர்த்தர் தானே, மாறாதவர் தானே, இன்னைக்கு அதே ஆண்டவர் தானே. அப்ப ஏன் இன்னைக்கு அந்த ஆண்டவர் அதை செய்யல? இப்ப பட்சபாதம் பாக்குறாரா? அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்துல செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு செய்ய மாட்டேங்கிறாரா? அப்ப ஏன்? அப்ப 47ஆம் வசனத்துல அனுதினமும் செஞ்சது யாருன்னா கர்த்தர். ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில கொண்டு வந்து சேர்த்தது யாருன்னா கர்த்தர். ஆனா 46ஆம் வசனத்துல இந்த அனுதினமுங்கிற காரியத்தை யாரு செஞ்சாங்கன்னா விசுவாசிகள். அவங்க என்ன செஞ்சாங்களா? அனுதினமும் ஆலயத்துல வீடுகள் தோறும் தேவாலயத்திலும் கூடி ஜெபித்தார்கள், சுவிசேஷம் சொன்னாங்க, புறப்பட்டு போனாங்கன்னு பாக்குறோம். அப்ப என்ன அர்த்தம்னா, நீ எப்படியோ அப்படிதான் நான். சங்கீதத்துல பழமொழி, சங்கீதத்துல ஒரு வசனத்துல அழகா சொல்றாரு, 18ஆம் சங்கீதத்துல, நீ உத்தமனா இருந்தா நானும் உத்தமனா இருப்பேன், நீ புனிதனா இருந்தா நானும் புனிதனா இருப்பேன், நீ மாறுபட்டா நானும் மாறுபடுவேன். நீ ஸ்தோத்திரம். ஆக ஆண்டவர் நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் தான் உங்களுக்கும் அளக்கப்படும், அப்படி வசனம் சொல்லுது. அப்ப இதுல இருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, கர்த்தர் என்னதான் சர்வ வல்லவரா இருந்தாலும், அவரால் எல்லாம் கூடும் என்றாலும், நம்ம என்ன செய்கிறோமோ அதன் அடிப்படையை வைத்துதான் அவர் செய்வார்.
அதனாலதான் ஆண்டவர் வந்து பழிய நம்ம மேலேயே போட்டார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்ட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சர்வ வல்லவராக இருந்தாலும் நம்ம என்ன விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குதோ அந்த அளவின்படிதான் நமக்கு நடக்கும். அவர்கிட்ட எவ்வளவு வல்லமையோ அந்த அளவின்படி நடக்காது. நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க. தேவன் சர்வ வல்லவராய் இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற அந்த அளவின்படி நமக்கு காரியம் நடக்காது. நாம எந்த அளவு விசுவாசிக்கிறோம், நாம எந்த அளவு முயற்சி எடுக்கிறோம், நாம எந்த அளவு ஜெபிக்கிறோம், நாம எந்த அளவு பிரயாசப்படுறோம், நம்ம எந்த அளவு பரிசுத்தமா இருக்கிறோம், நம்ம எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம், அந்த அடிப்படையில் தான் தேவன் நமக்கு செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அனுதினமும் மக்கள் ஜெபித்ததுனால, அனுதினமும் கூடினதுனால, அனுதினமும் ஆராதித்ததுனால, அனுதினமும் சுவிசேஷம் சொன்னதுனால, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனும் பார்த்தார். நீ எப்படியோ அப்படிதான் நானும் அனுதினமும் உனக்கு வேலை செய்யறேன். நீ எப்படி அனுதினமும் செய்யறியோ அது போல நானும் அனுதினமும் கிரியை செய்யறேன், அனுதினமும் ஜனங்களை ரட்சிக்கிறேன், அனுதினமும் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் அனுதினமும் வேலையை செஞ்சதுனால தேவனும் அனுதினமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்முடைய சபையில வாரத்துல ஒரு முறை மட்டும் புதிய ஆத்துமாக்கள் வருவதற்கு காரணம் என்னன்னா, நம்மளும் வாரத்துல ஒரு முறை தான் கூடி வாரோம், வாரத்துல ஒரு முறை தான் போய் சுவிசேஷம் சொல்லலாம்னு நினைக்கிறோம், வாரத்துல ஒரு முறை தான் கூடி ஜெபிக்கிறோம். அதனால ஆண்டவரும் பார்த்தாரு, நானும் வாரத்துல ஒரு முறை ஒவ்வொரு சபைக்கும் ஆத்துமாக்களை கொண்டு வரேன்னாரு. ரெண்டாவது, ஏன் 5 பேர் 10 பேர் மட்டும் சபையில புதிய ஆத்துமா வர்றாங்க அப்படின்னா, நீயும் 5 பேர் 10 பேர் மட்டும்தான் இதுக்காக உழைக்கிற, ஆத்துமா ஆதாயம் செய்யறதுக்காக 5 பேர் தான் நீ கூடுற, 5 பேர் தான் தேசத்துக்காக ஜெபிக்க ஒரு உபவாச ஜெபத்துக்கு வான்னா 10 பேர் தான் வர்ற, ஒரு முழுகிற ஜெபத்துக்கு வான்னா 10 பேர் தான் வர்ற, அதனால நானும் 10 பேரை கொண்டு வரேன்னு சொல்லி நம்ம எப்படியோ அப்படிதான் ஆண்டவர் செயல்படுவார். அதனால தயவு செய்து நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அனுதினமும் அப்படின்னு அவங்க செஞ்சதுனால தேவனும் அனுதினம், அப்ப டெய்லியும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், தொடர்ந்துன்னு அர்த்தம். அப்ப நான் எதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தேசத்துல எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொன்னா சும்மா இந்த சீன் காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நாளைக்கு அப்படி பெருசா துதிக்கிற மாதிரி ஆராதிக்கிற மாதிரியும் ஆத்துமாதாயம் பண்ற மாதிரியும் இந்த சீன் காட்டுற வேலையெல்லாம் கிறிஸ்தவர்கள் வச்சுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன சீன் காட்டுறதுன்னா என்ன, இருக்கிற மாதிரி இருப்பான், அப்புறம் திரையில வந்து ஒரு படம் வந்து இருக்கும், பெர்மனண்டா அந்த திரையில அந்த படம் இருக்காது. கொஞ்ச நேரம் அந்த படம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். கொஞ்ச நேரம் அந்த வீடியோ திரையில இருக்கும், அப்புறம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்திரை தான் தெரியும். அது மாதிரி சில பேர் இன்னைக்கு சீன் காட்டுறவங்களா இருக்கிறோம் விசுவாசிகள். எப்படி கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஜபத்துல ஃபயரா இருக்கிறது, கொஞ்ச நாளைக்கு பரிசுத்தம்னு பேசிக்கிட்டு பரிசுத்தமா நான் பாவம் செய்ய மாட்டேன்னு இருக்கிறது, கொஞ்ச நாளைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கவனிக்கணும், துதிக்கிறது ஆராதிக்கிறது, கொஞ்ச நாளைக்கு நான் சுவிசேஷம் சொல்றேன்னு கிளம்பி போறது எல்லா பக்கம், எல்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சுத்தமா இல்லாம போகுது. ஏன் அப்படி போச்சு? இங்க அடிக்குது புயல், சோதனை, வேதனை, பாடுகள் வருது, தாங்க முடியல, நிக்க முடியல, உபத்திரம் வருது, நிக்க முடியல, போராட்டம் வருது, அவமானம் வருது, நிந்த வருது. இதன் மத்தியில தாக்கு பிடிச்சு தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம, அது மட்டும் இல்ல பாவ சூழ்நிலை வேற. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த நல்லா ஓடிக்கொண்டிருந்தவங்க, நீ நன்றாய் ஓடினாய், உன்னை தடை செய்பவன் யார்? ஒரு காலத்துல ஆத்தும ஆதாயம் நன்றாய் ஓடினாயே, தேசத்துக்காக ஜெபம் ஜெபம் என்று நன்றாய் ஓடினாயே, உன்னை தடை செய்தவன் யார்? இந்த உலகத்துல பாடுகள், பிரச்சனைகள், போராட்டம் மட்டுமில்ல, பாவம். இன்னைக்கு உலக சூழ்நிலை, பாவம் என்பது ஆரம்பத்துல ஒரு இன்பத்தை கொடுக்கும், எடுத்த உடனே வேதனை கொடுக்காது, தண்டனையை கொடுக்காது. முதல்ல இன்பத்தை தான் கொடுக்கும், கடைசியில தான் வேதனை தண்டனை கொடுக்கும். இதை ஏமாந்து போய் இன்றைக்கு பாவ சூழ்நிலைகளால நெருக்கப்பட்டு நிறைய பேர் தொடர்ந்து செய்யறத, பாவத்தினால விழுந்து போய் தொடர்ந்து செய்யறதை இன்னைக்கு நம்ம நிறுத்திட்டோம். ஆக நல்லா கவனிக்கணும். பலவிதமான சூழ்நிலைகளாலே தொடர்ந்து செய்ய முடியல, அனுதினமும் செய்ய முடியல. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஆதி காலத்துல செஞ்ச ஜெபம் இன்னைக்கு நம்ம செய்யறோமா? ஆரம்ப நாட்கள்ல வாசித்த வேத வசனத்தின்படி இன்னைக்கு நம்ம இப்ப வாசிக்கிறோமா? ஆரம்ப நாட்கள்ல இருந்த பாரம் இன்னைக்கு நமக்கு இருக்குதா? அந்த அனுதினமும் தொடர்ந்து செய்யணும். அப்போ ஒரு எழுப்புதல் வரணும்னா நம்ம முயற்சி எடுக்கிறோம், சந்தோஷம், ஜெபிக்கிறோம், சுவிசேஷம் சொல்றோம், சந்தோஷம், நல்லதுதான். ஆனா அது அனுதினமும் செய்கிறோமா? தினந்தோறும் செய்கிறோமா? தொடர்ந்து செய்கிறோமா? எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து செய்யறோமா? அதான் முக்கியம். ஆண்டவருக்கு செய்யறது, நான் அடிக்கடி சொல்லுவேன், செய்யறது பெருசு இல்ல, தொடர்ந்து செய்யறதுதான் பெருசு. ஒரு 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 நம்ம ஜன கூட்டத்தை 3ஆ பிரிக்கலாம். ஒண்ணு, எதுவுமே செய்யாத ஒரு கூட்டம். 2வது, செய்வாங்க ஆனா தொடர்ந்து செய்ய மாட்டாங்க, கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்டுருவாங்க. 3வது கூட்டம் யார் அப்படின்னா தொடர்ந்து செய்யறவங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு நிந்த வந்தாலும், இருக்கிறத இழந்தாலும், அல்லது யாரு புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும், சூழ்நிலை சாதகமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, செழிப்பு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, கிருபை நான் என்னோட இருக்கட்டும், அது இல்லாம போட்டு அதை பத்தி நான் கர்த்தரோட இருப்பேன், கர்த்தருக்காக செய்வேன்,
தொடர்ந்து செய்யற கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்தம் இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தத்துக்குள்ள வர்றோம். ஆனா 5 வருஷம் 10 வருஷம் அல்லது சாகர வரைக்கும் தொடர்ந்து பரிசுத்தத்துல நிக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆனா 5 வருஷம் 10 வருஷம் சாகர வரைக்கும் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யறோமா? இன்னைக்கு நிறைய பேர் ஜெப கூட்டத்துக்கு இரவு சில பேருக்கு பாருங்க ஆசீர்வாதம் தான் நின்றுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் 10 வருஷமா குழந்தை இல்லை. ஆனா கடைசியில யாரோ ஒருத்தர் சொல்ல, நீ ஆண்டவருடைய இதுக்கு அவங்க கிறிஸ்தவங்க தான், ஆதியிலிருந்து கிறிஸ்தவங்க தான், ஆனா ஒரு பெயர் கிறிஸ்தவங்களா இருந்தாங்க. ஆனா அவங்க குழந்தைக்காக ஆண்டவரிடத்துல போக ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க. 10 வருஷமா குழந்தை இல்லை. உண்மையை பார்க்க எனக்கு என்ன குடும்பத்தை நான் நேர்ல பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன். ஏன்னு கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் முதல்ல சபைக்கு போயிட்டு இருந்தவங்க இப்ப இடையில முழு இரவு கூட்டத்துக்கு போவாங்க, உபவாச கூட்டத்துக்கு போவாங்க, பெண்கள் கூட்டத்துக்கு அந்த அம்மா போகும், ஆண்கள் கூட்டத்துக்கு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. என்னடா இவங்க ஒரு பெயர் கிறிஸ்தவங்களா இருந்தவங்க ஒரு மாசத்துல ஒரு முறை தான் சபைக்கு போவாங்க. இப்ப என்னடான்னா வார வார சபை, அதுவும் சபைக்கு போனா லேட்டா போவாங்க. இப்ப சபை 9 மணிக்குன்னா 8:30 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறாங்க, 8 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துக்கிறாங்க. இப்படி ஃபயரா மாறிட்டாங்களே, ஆச்சரியமா இருக்குதுன்னு நான் யோசிச்சேன். கடைசியில பார்த்தா ஆண்டவர் அற்புதமா 10 வருடம் கழித்து அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்தார். குழந்தையை கொடுத்தோன்னு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் அற்புதமா ஒரு குழந்தை கொடுத்தார். ஆனா என்ன நடந்தது? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் ஆக ஆக இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆலயத்துக்கு போறதை நிறுத்தினாங்க. முழு ஜெப கூட்டம் உபவாச கூட்டம் எல்லாம் நிறுத்தி வாரம் ஒரு முறை ஆலயத்துக்கு போனாங்க. அப்புறம் மாசம் ஒரு முறை போனாங்க. அப்புறம் சுத்தமா நின்னாங்க. இப்ப குடும்ப ஜெபம் போச்சு, எல்லாம் போச்சு. ஏன்னா நினைச்சது நடந்துருச்சு, கிடைச்சது, ஆண்டவர்கிட்ட கேட்டது கிடைச்சிருச்சு. அதனால மறந்தான். கர்த்தருக்கு அதனாலதான் கானான் தேசத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் சொல்லி அனுப்புனாரு, அடிமைத்தனமா இருந்தீங்க எகிப்துல, கவனமா இருங்க. நீங்க கட்டாத வீடு நட்டாத திராட்சரசம் வரும்போது கவனமா இரு. அன்னைக்கு கஞ்சி கூலியும் குடிச்சுக்கிட்டு இருந்த இப்போ பயங்கரமான பாலும் தேனும் ஓடுகிற தேசம். வசதி வரும்போது மறந்துடாதேன்னு சொன்னார். ஆனா இவனுங்க உள்ள போய் கொஞ்ச நாள் கர்த்தருக்குள்ள இருந்தான். அதுக்கப்புறம் வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் மறந்து கர்த்தரை மறந்து தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து வீணா போனான். அப்ப எதுக்கு சொல்ல வரேன்? செய்யறது பெருசு இல்ல, தொடர்ந்து செய்யணும். ஆமென். ஜீவனுள்ள நாள் வரைக்கும் செய்யணும். எத்தனை வருஷமானாலும் செய்யணும். பாதியில விட்டுட்டு ஓடக்கூடாது. பாதியில தரிசனத்தை குறைச்சு கொள்ளக்கூடாது. இன்னைக்கு பாவத்தை செய்யறவன் தொடர்ந்து செய்யறான், தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாவத்தை செய்யறவன் பாருங்க, சாகர வரைக்கும் அந்த பாவத்தை செய்துகிட்டு இருக்கிறான். இன்னும் போக போக அதிக அதிகமா செய்ய ஆரம்பிக்கிறான். இப்ப பாவம் செய்யறவன், அக்கிரமம் செய்யறவன் நிப்பாட்டுறது இல்ல. அதை தொடர்ந்து செய்யறான், அதிகமா செய்யறான், சாகர வரைக்கும் செய்யறான். ஆனா நம்ம ஏன் நல்ல காரியத்தை அப்படி செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். போராட்டம் வந்தாலும் சோதனை வந்தாலும் சில காரியத்தெல்லாம் நிப்பாட்டுறோமா? யாராவது சோதனை ஐயா இப்ப நான் சாப்பிட்றதே இல்லை, நிப்பாட்டிட்டே ஐயா, எனக்கு அவ்வளவு போராட்டம் தாங்க முடியல சொல்றோமா? யாராவது ஆண்டவரே சோதனை போராட்டம் தாங்க முடியல, இப்ப நான் நித்திரை கொள்றது இல்லை, தூங்குறது இல்லை, நிப்பாட்டிட்டேன். அது மட்டும் நடந்துகிட்டா இருக்குதா இல்லையா? அழுதுகிட்டாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? அப்ப எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் இழப்பு வந்தாலும் சாப்பிடறதை நிப்பாட்டணுமா? தூங்குறதை நிப்பாட்டணுமா? இல்லையே. அதெல்லாம் தொடர்ந்து நடக்குதுல்ல. அப்புறம் ஏன் சோதனை போராட்டம் வந்தா மட்டும் சர்ச்சுக்கு வரதை நிப்பாட்டிட்டேன், வேத வாசிக்கிறதை நிப்பாட்டினேன், ஆத்துமாதாய் செய்யறதை நிப்பாட்டினேன், ஊழிய செய்யறதை நிறுத்திட்டேன், பரிசுத்த வாழ்க்கையை நிறுத்திட்டேன், நான் பழைய பாவத்துக்கே போயிட்டேன், போதையா வாழ்க்கை. ஏன்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆக பிரியமானவர்களே, அனுதினமும் விசுவாசிகள் இந்த சபையில துதித்தார்கள், ஜெபித்தார்கள், அப்பம் விட்டார்கள், ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டாங்க. ஒவ்வொரு நாளும் வெளியில போய் சுவிசேஷத்தை சொன்ன அனுதினமும் அவர்கள் எப்படி செய்தபடியால் தேவனும் பார்த்தார். நீ எப்படியோ அப்படிதான்ப்பா நானும், நீயும் அனுதினமும் செயல்படுற, நானும் அனுதினமும் ரட்சிக்கப்படுறவங்களை சபையில சேர்க்கிறேன்னு சேர்த்தார். ஆக பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம செய்வது முக்கியம் அல்ல, தொடர்ந்து செய்வதுதான் முக்கியம். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லா அவமான நிந்தைகள் என்ன வந்தாலும் சரி தொடர்ந்து செய். நெகேமியா அலகத்தை கட்டும்போது கட்டிக்கிட்டு இருக்கும்போது சொன்னானுக்கிட்டே, ஒரு நரி ஏறி போனா கூட, ஒரு மிருகம் ஏறி போனா கூட அது விழுந்துருண்டா, என்னடா கட்டுற நீ, இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அதுக்காக கவலைப்பட்டுட்டு இப்படி சொல்றானேன்னு அவன் பேசாம இருந்தா, அவன் கட்டாம இருந்தா எவனை என்னமோ சொல்லிட்டு போறான். அந்த உலகம் எப்படி தெரியுமா? தானும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களை விட மாட்டாங்க. அதான் உலகம். இவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நிந்தைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பிரியமானவர்களே, ஒரே தரிசனம், ஒரே சிந்தை, நம் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். தேசத்துல தேவனுடைய ராஜ்யம், தேசத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டி எழுப்பணும். அது முக்கியம். சோ மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அர்ப்பணிப்பு என்பது மிக மிக முக்கியம். அந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு எழுப்புதல் வந்ததுக்கு காரணம், ஒரு ஒரு அனுதினமும் சபையில ஜனங்கள் சேர்க்கப்பட்டதுக்கு காரணம் அர்ப்பணிப்பு, தியாகம், சாக்ரிஃபைஸ். பிரைஸ் தி லார்ட். இப்ப நல்லா கவனிக்கணும். எப்படின்னு சொல்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, அவர்கள் எல்லாரும் தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய ஆஸ்திகளை விற்று கொண்டாந்து வச்சாங்க. அது மட்டுமல்ல, டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சாங்க.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குனாங்க, ஆராதிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குனாங்க, சுவிசேஷம் சொல்வதற்கு நேரத்தை ஒதுக்குனாங்க. அன்றைக்கு அவர்களுக்கும் குடும்பம் இருந்தது, அவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு நமக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்றோம், வேத வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்றோம், சர்ச்சுக்கு வேணா நேரம் இல்லைன்னு சொல்றோம், 2 பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வேணா நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, டைம் இல்லை, டைம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். அர்ப்பணிப்புல காசு பணத்தை மட்டும் ஆண்டவருக்கு கொடுத்தா போதாது, இருக்கிற சொத்தை மட்டும் கொடுத்தா போதாது. இந்த ஜனங்கள் சொத்தை மட்டும் கொடுத்துட்டு அப்போஸ்தலர்கிட்ட, இங்க பாரியா எவ்வளவு செலவாகும் இந்த ஊர் ரட்சிக்கப்பட? 10 கோடியா, இந்த வச்சுக்கோ. இந்த தேசம் ரட்சிக்கப்பட எவ்வளவு செலவாகும்? 50 கோடியா, இந்த வச்சுக்கோ. நல்லா பண்ண ஊழியத்தை அப்படின்னு பணத்தை கூட்டிட்டு அவங்க போயிடல. காசு பணத்தை கொடுத்தா மட்டும் பத்தாது, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க, தங்களுடைய நேரத்தை அர்ப்பணிச்சாங்க, வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர்கள் ஆராதித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அர்ப்பணிப்பு இருக்கிறதா? எதை தியாகம் பண்ணி இருக்கிறோம்? மூச்சுக்கு மூச்சு ஆண்டவருக்கு பார்த்து குட் ஃப்ரைடே ஆனா போதும் 40 நாட்கள் தொடர்ந்து அப்படியே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எனக்காக ஜீவனை கொடுத்தீர, ரத்தம் சிந்தனீர, அதை தியானிக்கிறோம். அதுக்கப்புறம் விட்டுறோம். கர்த்தர் நமக்கு செய்தார, நாம் என்ன கர்த்தருக்கு செஞ்சோம்? நாம் என்ன தியாகம் செஞ்சோம்? அந்த நாட்கள் ஆதி அப்போஸ்தலர்கள் தியாகம் பண்ணினார்கள், அர்ப்பணித்தார்கள், நேரத்தை கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, உழைப்பை கொடுத்தாங்க, தங்களையே கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தாங்க. இல்லைன்னா முடியுமா? அந்த அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆக பிரியமானவர்களே, எப்படி பெருக்கம், ஒரு இடத்துல பெருக்கம் வரணும்னா ஒரு இடத்துல விருத்தி. எழுப்புதல்னா என்ன? ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க பெருகணும், அதான எழுப்புதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி பெருகினதுக்கு காரணம், ஆபிரகாமுடைய சந்ததி பெருகினதுக்கு என்ன காரணம்? அந்த எந்த ஈசாக்கின் மூலமாய் லட்சக்கணக்கான ஜனங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகணுமோ அந்த ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் கொண்டு வந்து வைத்தான். யாரு? ஆபிரகாம். தேவனுக்காக அர்ப்பணிக்க அவன் முடிவெடுத்தான், அர்ப்பணிக்க முயற்சி எடுத்தான். அந்த விளைவுதான் ஆண்டவர் பார்த்தா, டே 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 அவனை வெட்டிடாத, உண்மையிலேயே நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிற, சரி பரவாயில்ல, எடும்பு, அவனுக்கு முதல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை நீ வெட்டு. அந்த அப்படிப்பட்ட நீ யாரை அர்ப்பணிக்க கொண்டு வந்தியோ அவனை தான் நான் லட்சக்கணக்கான பேரா மாத்துவேன்னு சொல்லி சொன்னார். ஆக ஒரு சபை எங்கெல்லாம் அர்ப்பணிப்பு இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு பெருக்கம் இருக்கும், அங்கெல்லாம் ஒரு விருத்தி இருக்கும். சோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி பாருங்க, ரெபேக்காளை பார்த்து வேதம் சொல்லுது, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, கோடா கோடியாய் பெருகுவாயாக. அப்ப எழுப்புதல்னா என்ன? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கோடா கோடியாய் பெருகுவதற்கு பேருதான எழுப்புதல். எழுப்புதல்னா என்ன? ரட்சிக்கப்பட்டவர்கள் கோடிக்கணக்கான பேர் மாறுனா ஜனங்கள் அப்படி ஆச்சா, அதான எழுப்புதல். ரெபேக்காளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. என்ன வார்த்தை? நீ கோடா கோடியாய். ரெபேக்காள் தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து ஈசாக்கு திருமணம் பண்ண புறப்பட்டு போகும்போது அவளை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவளுக்கு மட்டும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டதுன்னா அர்ப்பணிப்பு. என்ன அர்ப்பணிப்பு? அவ என்ன பெருசா அர்ப்பணிச்சா அப்படின்னா, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் இந்த ஈசாக்குக்கு பெண் பார்க்க வருகிறான். கரெக்டா ரெபேக்காளை கண்டுபிடிச்சிட்டான். தேவ சித்தம் இதுதான் தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்க வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணிட்டாரு, அதனால அந்த இரவு தங்கி அடுத்த நாள் காலையில் எழும்பி சொல்றான், நான் புறப்பட்டு போறேன், பிள்ளைய அனுப்புங்க, நான் போறேன்னு சொல்லி. அப்ப அந்த வீட்டார் சொல்றாங்க, என்னப்பா அது, நேத்து தான் வந்த, ஒரு இரவு தங்குன, திடுதுப்புன்னு காலையில் எழும்பி பண்ண கூட்டிட்டு போறோன்னா இது என்ன நியாயம்? ஒரு நாள் ஒரு 10 நாள் இருக்கட்டும், நீயும் தங்கிரு, அவ கடைசியா எங்களை எல்லாம் கூட இருந்து நாங்க அவளுக்கு நல்ல சாப்பாடை சமைச்சு போடுறோம், அவளுக்கு வேண்டியதெல்லாம் உடுப்புகள்லாம் எடுத்து கொடுக்குறோம், ஒரு 10 நாள் எங்களோட இருந்துட்டு போயிரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அவங்க சொன்னதுல என்ன பொறுத்தளவுக்கு எந்த தப்பும் இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த நாட்கள், இன்னைக்கெல்லாம் பஸ் வசதி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, செல்போன் இருக்கு, ஹேண்ட் போன், எல்லா வசதியும் இருக்குது, அதனால ஈஸியா தொடர்பு கொள்ள முடியும். 2வது, கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல இருந்து தகப்பன் தாய் வீட்டுக்கு வந்து போக முடியும். ஆனா அந்த காலத்துல அப்படி அல்ல. ரெபேக்கா அந்த வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவ திரும்பி வர முடியாது. பைபிளும் அப்படிதான் சொல்லுது. வீட்டை விட்டு போனவ இதுக்கப்புறம் திரும்பி அந்த வீட்டுக்கு போனதா பைபிள்ல வசனம் இல்ல, அப்படி அவ செய்யவும் இல்லை. ஒரே ஒரு முறைதான், அவ்வளவுதான், தகப்பன் வீட்டை விட்டு போனான், போய் ஈசாக்க கல்யாணம் பண்ணான். அதுக்கப்புறம் அவ திரும்பி வரவே இல்லை தாய் தகப்பன் வீட்டுக்கு. அப்ப நல்லா கவனிக்கணும், நிரந்தரமா போறா. இதுக்கப்புறம் தாய் தகப்பனை பார்க்க போறது இல்ல, இந்த குடும்பத்தார பார்க்க முடியாது, ஒரு மெசேஜ் அனுப்ப முடியாது, ஒரு யூடியூப்ல பார்க்க முடியாது, ஒரு வாட்ஸ்அப்ல பேச முடியாது, ஒரு வீடியோ கால்ல பண்ண முடியாது, திருப்பிய வந்து போக முடியாதுன்னு அவ்வளோ அத்தனை தூரங்கள், எத்தனையோ மைல்கள் தாண்டி போறாங்க. ஆக இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை, திரும்ப இந்த குடும்பத்தார பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அப்படிங்கிற கட்டத்துல யார் உடனே புறப்பட்டு போறேன்னு சொல்லுவா? ஒரு 10 நாள் தங்குறேன்னு குடும்பத்தார் சொன்னா, 10 நாளா? பேசாம இருப்பா. ஒரு 10 மாசம் இருந்துட்டு போறேன், என்னை நான் போயிட்டு திரும்பி வரமாட்டேன், அதனால ஒரு 10 மாசமாவது இருக்கிறேன், அந்த போயிட்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா இருக்க சொல்லுங்கன்னு தான் நம்ம பிள்ளைய சொல்லுவாங்க. ஆனா ரெபேக்கா சொல்றா, சரி, அவகிட்ட உடனே இவன் சொல்றான், நீ கர்த்தர் காரியத்தை வாய்த்திருக்க ஏன் தடை செய்றீங்க? சரி, அவகிட்டயே கேட்டுருவோன்னு கேட்கறாங்க. அவ சொல்றா, நான் போறேன்.
நான் போறேன். ஈசாக்கு என்பது இயேசு கிறிஸ்துக்கு மணவாளன் அடையாளமாகவும், ரெபேக்கா என்பது ஒரு சபைக்கு அடையாளமாகவும் சொல்லலாம். ஈசாக்கு மணவாளனாகிய இயேசுக்கு அடையாளமாக, ரெபேக்கா மணவாட்டியாகிய சபைக்கு அடையாளமா சொல்லலாம். அப்ப ரெபேக்கா கொஞ்சம் கூட தாமதிக்காம தனக்குன்னு, அவர் இதுவரைக்கும் தனக்கு மணவாளன் யாருன்னு தெரியல, தெரிஞ்சிருச்சு ஈசாக்கு தான் மணவாளன். தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம தான் வீட்டை விட்டு போறேன், அவனோடு போய் நான் வாழ போறேன்னு சொல்றாள்னா அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு, ஸ்தோத்திரம். உண்மையிலேயே அந்த பிராக்டிக்கலா அது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆனால் அவள் அப்படி செய்தார். ஆனா இன்னைக்கு மணவாளன் இயேசு நம்ம அறிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, என்னத்தை அர்ப்பணிச்சோம், திரும்ப என்னத்தை செய்தாலும் பிறகு பார்க்கலாம். ஜெபம் பண்ண வாங்க, வர்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ஊழியத்தை கூப்பிட்டேன். அவர் ஒரு அரசாங்க வேலை செய்யறார். அவர் சொன்னார், வர்றேன் பாஸ்டர், சபைக்கு இப்ப வந்துட்டு இருக்கிறேன், உங்களோட ஊழியத்துக்கு வர்றேன். ஆனா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ரிட்டையர்ட் ஆன பிறகு வர்றேன், இன்னொரு 3 வருஷம் தான், அப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன் வேலையில, அதுக்கப்புறம் உங்களோடய வந்துறேன்னு சொன்னார். சரி, நானும் வெயிட் பண்ணி ரிட்டையர்ட் ஆன பிறகு வருவான்னு பேசாம வந்துட்டேன். கடைசியில பார்த்தா ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள அவரு போய் செத்து போயிட்டார். அப்ப பாருங்க, எல்லாமே அப்புறம் பார்க்கலாம். ஜெபம் பண்ணுன்னா வர்றேன், பிறகு வர்றேன். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் கூட அப்படிதான். இன்னைக்கு பரிசுத்தமா வாழணும், ஆராதிக்கணும், சபைக்கு வர்றேன், கொஞ்சம் எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வயசான காலத்துல வந்து விழுகிறேன். அப்ப ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் மன்னிச்சிருவார்ல. எதை சேர்த்தாலும் ஆவிக்குரிய பாவம்னா உடனே செய்யறோம், அக்கிரம்னா உடனே செய்யறோம். ஆனா ஆவிக்குரிய காரியம், ஜெபம் பண்றது, ஆராதிக்கிறது, சபைக்கு வர்றது, ஊழியம் பண்றது, சுவிசேஷம் சொல்றது மட்டும் தள்ளி போடுவோம். அப்புறம் வர்றேன், அப்புறம் செய்யலாம். ஆனா ரெபேக்கா உடனடியாய், நான் 10 நாள் இல்ல, ஒரு நாள் கூட நீங்க இருக்க மாட்டேன், உடனே போறேன், என் மணவாளன் யார் என்று எனக்கு தெரிந்து விட்டது, அவரோடு நான் வாழப் போகிறேன். அந்த அர்ப்பணிப்பு தான் அவளை கோடா கோடியாய் பெருக வைத்தது. ஆக இந்த ரெபேக்காளுடைய அர்ப்பணிப்பு அவருடைய வாழ்க்கையில கோடா கோடியாய் பெருக வைத்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அர்ப்பணிப்பு, தியாகம் இல்லாவிட்டு எதை செய்யறீங்களோ இல்லையோ, டைமை கொடுங்க, உங்க உழைப்பை கொடுங்க. கர்த்தருக்கென்று இன்னைக்கு நேரத்தை ஒதுக்கிதான் ஆகணும் நீங்க. அப்பதான் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். கடைசியை ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன், உறுதித்தன்மை. இந்த பாருங்க, 42ஆம் வசனத்துல பாக்குறோம், அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கடைசி வரை உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆக பிரியமான அந்த கடைசி அந்த வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் அதுல உறுதியா இருந்தாதான் நம்ம அந்த காரியத்தை சாதிக்க முடியும். ஒரு நாள் இன்னைக்கு பாவத்தை செய்யறவங்க அதுல உறுதியா இருக்கிறாங்க. இந்த பாவத்தை நான் செஞ்சே ஆகணும், இந்த கொலையை நான் செஞ்சே ஆகணும், இந்த வீட்டுல நான் திருடியே ஆகணும், அல்லது இந்த ஸ்தோத்திரம் இந்த லவ் பண்றவங்க கூட பாருங்க, ஒரு உறுதி, அடே அப்பா அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி ஆகணும், இந்த பையனை கல்யாணம் பண்ணி ஆகணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்ய தயார். ஏதேதோ காரியத்துல உறுதியா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த காரியத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு தேசத்தை ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்குள்ள அந்த உறுதி இருக்கா? என்ன ஆனாலும் சரி, என் தேசத்தை நான் ரட்சிப்புகளை கொண்டு வந்தே ஆவேன், என்ன ஆனாலும் சரி என் சபையை நான் வளர்த்தியே தீருவேன், என்ன ஆனாலும் சரி நான் கர்த்தருக்காக சாகிற வரைக்கும் சாட்சியா இருப்பேன். அந்த உறுதி நமக்கு இருக்குதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நீ படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது என்று அறிந்து நீங்கள் அசையாதவர்களாயும் உறுதிப்பட்டவர்களாயும் அந்த காரியத்துல பெருகிறவர்களாயும் இருங்கள். அப்ப பாருங்க, நீங்க எந்த ஒரு காரியத்திலும் உறுதியா இருந்தாதான், அசையாம இருந்தாதான் அந்த காரியத்தை நம்ம சாதிக்க முடியும். ஆனா இன்னைக்கு அசைஞ்சிடறோம், விழுந்துடுறோம், விழுந்து எந்திரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்திலும் உறுதியா இருங்க, எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருங்க. எது வரைக்கும்? சாகர வரைக்கும் உறுதியா இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாகர வரைக்கும் உறுதியா. இந்தியாவுல பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திர போராட்டத்துல திருப்பூருங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க திருப்பூர் குமரன் ஒருத்தர் பேர் எடுத்த வெள்ளக்காரன் இங்க கொடியை, இந்திய தேச கொடியை பிடிச்சிட்டு அவங்க ஊர்வலமா போனாங்களாம் சுதந்திர போராட்ட காலத்துல. அப்ப வெள்ளக்காரங்க அவனை போட்டு அடிக்கிறாங்க. அந்த ஊர்வலத்துல அடிக்கும் போது எல்லாம் சிதறி ஓடுறாங்க. ஆனா இந்த திருப்பூர் குமரன் ஒரு கையில அந்த தேசிய கொடியை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழுந்தாராம். கீழே விழுந்தாலும் அவர் அந்த கொடியை மட்டும் விடலையா, அடிக்கிறாங்க, ரத்தம் எல்லாம் மண்டகனெல்லாம் உடையுது, ரத்தம் ஆற ஓடுது. ஆனா அதை அவர் கொடியை மட்டும் தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருந்தா, நான் செத்தாலும் பரவாயில்ல, தேசிய கொடியை கீழே விட மாட்டேன். அப்ப பாருங்க, இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கெல்லாம் ஜனங்க இவ்வளவு உறுதியா இருக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனா தேவனுடைய காரியத்துல அந்த உறுதி இருக்கிறதா? எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா, ஆதி அப்போஸ்தலர் காலத்துல சீசர்கள், அந்த விசுவாசிகள் எல்லாம் பாருங்க, சந்தோஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு கூடி ஆராதிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க கூடுன அந்த கூடுகை கொஞ்ச நாள் கூட நிக்கல. கொஞ்ச நாள்ல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், வீடுகள் தோறும் இந்த ஸ்தோத்திர எதிர்ப்பாளர்கள் என்ன செய்தாங்க, உள்ள புகுந்து விசுவாசிகளை அடிச்சு, ஆலயத்துல அடிக்கிறது மட்டுமில்ல,
ஸ்தோத்திரம். எவன் வேண்டா இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், எவன் வேண்டா பெரிய ஆண்டவரை பத்தி பேசுறவன், போங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து, வேதம் சொல்லுது 8ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார்கள். அப்ப பாருங்க, அங்க சபையில அட்டி ஒத்த உழுகுது. நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில உள்ள புகுந்து வெளுத்து கொண்டு வந்து அட்டி, வீடுகள் தோறும் புகுந்து உங்களை இப்படி செஞ்சா ஒத்துக்குவீங்களா? சபைக்குள்ள வந்து எவனாவது இயேசுவை ஏத்துக்குன்னா எல்லாம் மறுதளிச்சு ஓடுங்கன்னா ஓடி போயிடுவோம். அது இல்லாம ஒவ்வொரு வீடு வீடா தேடி உள்ள புகுந்து போட்டு அடிச்சாங்கன்னா நீங்க சபைக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. இந்த ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்தது. எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரு மனமா கூடுறாங்க சபையில. ஆனா திடீர்னு ஒரு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? ஒரு எதிர்ப்புகள் வருது, சபை பாழாக்கப்படுது, விசுவாசிகள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆனா என்ன நடந்தது? எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அப்படி ஆண்டவர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. ஏன் தொட்டுச்சுன்னா, எந்த சூழ்நிலையில அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையில இருக்கிற வீடெல்லாம் போச்சு, எல்லா வீட்டை கொண்டு வந்து வித்துட்டாங்க, ஆஸ்திகளை வித்துட்டாங்க, என்னென்னலாம் வச்சிருந்தாங்களோ நகை பொண்ணு எல்லாத்தையும் வித்து கொண்டாந்து அப்போஸ்தலர் பாதத்துல வச்சுட்டாங்க. அப்ப இவங்களுக்குன்னு இனி ஒரு பைசா கூட இவங்களுக்குன்னு இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆக இனி அடுத்தது பிழைக்க வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இப்ப நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இது என்னடா வம்பா இருக்குது, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், அவர்கிட்ட வந்தா எல்லா ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி வந்தோம். கடைசியில வந்தா அடிச்சு உதச்சு துரத்துறானுங்க. இப்போ அவசரப்பட்டு வீட்டை எல்லாத்தையும் வித்து கொண்டாந்து அப்போஸ்தலர்ட்ட கொடுத்துட்டோம். அதை விற்காம இருந்தா கூட அதில் ஏதோ போய் உட்கார்ந்து பொழைச்சுக்கலாம். இப்ப வீடு போச்சு, ஆஸ்தி போச்சு, சொத்து போச்சு, இப்ப தங்க இடம் இல்ல, உள்ளூர்லயும் குடியிருக்க விட மாட்டேங்கிறானுங்க, அடிச்சு துரத்துறானுங்க. இப்ப வெளியூர்ல போய் நம்மால இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? நம்ம விசுவாசிகள் வெளியூர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு, என்னடா இது ஏசு ஏசுன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோமோ, அவசரப்பட்டு சொத்தை வித்து போய் கொடுத்துட்டோமோ, இப்ப எல்லாம் போச்சுடா அப்படின்னு புலம்பி ஆண்டவர் ஒரு வழி பண்ணியிருப்போம். ஆனா ஆச்சரியம், இத்தனை நடந்தும் சொத்துகள் போச்சு, எல்லாம் போச்சு, அடிக்கப்பட்டாங்க, அடி வாங்கினாங்க, சொந்த ஊர்ந்து துரத்தப்பட்டாங்க. இப்ப நம்முடைய மூடு என்ன மூடுல இருக்கு சொல்லுங்க? சுவிசேஷம் சொல்ல மூடு வருமா? செபிக்க அந்த மூடு வருமா? நம்ம மூடெல்லாம் புலம்பி தள்ளி இருப்போம். ஆனா அவங்க எந்த சூழ்நிலையில சுவிசேஷத்தை சொன்னாங்க? வீடுகளை இழந்து, அடி உத வாங்கி, ஊரை விட்டு துரத்தப்பட்டு, அந்த சூழ்நிலையில நம்ம எல்லாம் புலம்பி தள்ளி இருப்போம். ஆனா அவர்களோ அதை மறந்து, அந்த தரிசனத்தை விடாம, அந்த நோக்கத்தை விடாம, அதுல உறுதியா இருந்து, இப்படியாவது தேவர் ராஜ்யம் வர கட்டப்படணும், இப்படியாவது தேசம் ஒரு எழுப்புதல் அடையணும், நான் வீட்டை இழந்தாலும் சரி, சபை பாழாக்கப்பட்டாலும் சரி, சொந்த ஊர்ல இருந்து துரத்தப்பட்டாலும் சரி, நான் உயிருள்ள வரைக்கும் நான் எடுத்த தீர்மானத்துல விட மாட்டேன்னு சொல்லி அந்த உறுதியாய் இங்க போன இடமெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி சுற்றி தெரிந்தார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த உறுதி உங்களிடத்துல இருக்கிறதா? சோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே சிந்தை உள்ளவர்களா இருங்க. அது எல்லாருக்கும் அந்த சிந்தனை வரட்டும். ஒரு மனம் உள்ளவர்களா இருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். டெய்லியும் தொடர்ந்து அந்த காரியங்களை செய்யுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அர்ப்பணிங்க. ஸ்தோத்திரம். உறுதியாயிருங்க. நிச்சயமாய் ஒரு எழுப்புதலை கனடா தேசத்தில் காண முடியும். கனடா தேசத்தில் மட்டுமல்ல, இந்திய தேசத்துல, இலங்கை தேசத்துல, உலகம் முழுக்கும் காண முடியும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த நாளில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரங்க தாவே, குறிப்பாய் விசேஷமாக கனடா தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கனடா தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று பல ஊழியர்களும் ஒன்று சேர்ந்து, பல விசுவாசிகள் ஒன்று சேர்ந்து கர்த்தாவே இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்கிறார்கள். இவர்கள் பிரயாசங்கள் வீணாய் போகக்கூடாது. கர்த்தருக்குள்ளே படுகிற பிரயாசம் விருதாவை போகாது என்று சொன்னீரே அப்பா. இந்த கூடி ஜபிக்கிற இந்த கூட்டம் இன்னும் 1000 லட்சங்களாய் மாறட்டும் தகப்பனே. இன்னைக்கு நாங்கள் வாசித்த வசனத்தின்படி சபையில 5 பேர் 10 பேர் மட்டும் ஜபிக்கிற அல்லது ஆராதிக்கிற சுவிசேஷம் சொல்லுகிற காலம் மாறட்டும். சபையில மற்றவங்க எல்லாம் அவங்க வேலை உண்டு, தொழில் உண்டுன்னு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சபையே எழும்பட்டும், சபையே துதிக்கிறவர்களாய் மாறட்டும். சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஆராதிக்கிறவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாக, ஊழியம் செய்வர்களாக மாறட்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல நடந்தது போல ஏதோ அன்றைக்கு சீசர்கள் மட்டும் போய் ஊழியம் செய்யலையே, விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் நின்றார்களே, அந்த ஒரு மனம், அந்த ஒற்றுமை ஆண்டவரே இன்றைக்கு சபைகளில் உண்டாகட்டும். ஏதோ ஏதோ பாவத்துக்காக இன்னைக்கு கூடுகிறார்கள், அக்கிரமம் செய்ய கூடுகிறார்கள். ஆனால் ஜெபிக்கிறக்கோ, ஆண்டவரே சுவிசேஷம் சொல்றக்கோ இன்னைக்கு ஜனங்கள் கூட தயங்குறார்கள் அப்பா. சோ இயேசுவின் நாமத்தினால கனடா தேசத்தில் இருக்கிற ஜனங்களை சந்திங்க. கனடா தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும். கனடாவில் மட்டுமல்லப்பா, உலகம் முழுக்க ஒரு எழுப்புதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சிந்தனை ஒரு சொட்டு ரத்தம் கூட இந்த உலகத்துல வீணாய் போய்விடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட ரத்தம் சிந்தினி ஜீவனை கொடுத்து உம்முடைய முயற்சி வீணாய் போகாதபடி நாங்களும் ஒத்துழைத்து அந்த தேவ ராஜ்யம்
கட்டுகிற பணியில இணைந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், கிருபை எங்க மேல இருக்கணும். ஆனால் இதற்கு மட்டுமே எங்களுடைய லட்சியமா நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்காதபடி தகப்பனை அதையும் தாண்டி தேவ ராஜ்யத்தை கட்ட தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுக்க கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் உங்களுடைய பிரயாசத்தின்படி செய்வாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார்.